அனைவருக்கும் வணக்கம். டெட் சமூக அறிவியல் சோசியல் சயின்ஸ் புவியியல் என்ற தலைப்பிலிருந்து நாம் இன்றைய வினாக்களை காணலாம். இன்றைய முதல் கேள்வி, புவியானது சூரிய குடும்பத்தில் எத்தனையாவது கோள்? இதற்கு சரியான பதில் மூன்றாவது கோள். முதல் புதன், இரண்டாவது வெள்ளி, மூன்றாவது பூமி, நான்காவது செவ்வாய். அடுத்து, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. சூரிய குடும்பம் விண்மீன் திரள் மண்டலத்தில் உள்ளது. சரியான கூற்று. புவி பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்தில் உள்ளது. இதுவும் சரியானது. பேரண்டத்தில் மில்லியன் கணக்கான விண்மீன் திரள் மண்டலங்கள் உள்ளன. இதையும் சரியானது. அப்போ மூன்றுமே சரி. அடுத்து, டேஷ் என்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டதின் காரணமாக எண்ணில் அடங்காத விண்மீன்களும் வான்பொருட்களும் தோன்றின. இதற்கு சரியான பதில் பெரு வெடிப்பு, அதாவது பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க அதை. அடுத்து, எண்ணில் அடங்காத விண்மீன்களும் வான்பொருட்களும் பேரண்டம் யூனிவர்ஸ் என்று அழைப்பார். இதற்கு வேறு பெயர் என்ன? இதற்கு வேறு பெயர் யூனிவர்ஸ், பிரபஞ்சம், காஸ்மோஸ் என்று அழைப்பார்கள். காஸ்மோஸ், பிரபஞ்சம், அதாவது பேரண்டம் யூனிவர்ஸ் என்றும் அழைத்தனர். இதனை பிரபஞ்சம் என்றும் குறிப்பிடுகின்றனர். இந்த யூனிவர்ஸோட வேறு பெயர் தான் பேரண்டத்துடைய வேறு பெயர் தான் பிரபஞ்சம். அதுக்கு இங்கிலீஷ்ல காஸ்மோஸ் என்று அழைப்பார்கள். காஸ்மாலஜி. அடுத்து, பேரண்டத்தை பற்றிய படிப்பிற்கு டேஷ் என்று பெயர். இதற்கு பெயர் பிரபஞ்சவியல் அல்லது காஸ்மாலஜி என்று பெயர். பிரபஞ்சவியல் மற்றும் தமிழ்ல பிரபஞ்சவியல், ஆங்கிலத்துல அந்த இதுல காஸ்மாலஜி என்று பெயர். காஸ்மாஸ் என்பது எந்த மொழி சொல்லாகும்? இதற்கு சரியான பதில் கிரேக்க மொழி சொல். ஆங்கில சொல் பெரும்பாலும் லத்தீன் கிரேக்க சொல்லில் இருந்து தான் வந்தது. அப்போ கிரேக்க சொல் காஸ்மாலஜி. காஸ்மாஸ் என்பது எந்த மொழி சொல்னா கிரேக்க மொழி சொல். அடுத்து, பேரண்டம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. பேரண்டம் என்பது மிக பரந்த விண்வெளி ஆகும். போயினே இருக்கும், மிக பெரியது. அப்போ இந்த பேரண்டம் எப்போ தோன்றுச்சுன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. 13.75 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக உருவானது இந்த பேரண்டம். இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். 13.75 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக உருவானது பேரண்டம். அடுத்தது, விண்மீன் திரள் மண்டலங்கள், விண்மீன் கோள்கள், வால் நட்சத்திரங்கள், சிறு கூறுகள், விண்கற்கள் மற்றும் துணைக்கோள்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியது. எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த பேரண்டம். இந்த பேரண்டத்துல தான் சூரிய குடும்பமும் இருக்கிறது. அடுத்து, வான் பொருட்களின் இடையேயான தூரத்தை அளவிடும் அளவிற்கு என்ன பெயர்? இதற்கு சரியான பதில் ஒளி ஆண்டு. இரண்டு வான் பொருட்களுக்கு இடையேயான தூரத்தை அளவிடும் அலகிற்கு என்ன பெயர்னா ஒளி ஆண்டு. எக்ஸாம்பிள், இப்போ பூமிக்கும் சூரியனுக்கும் இடையேயான தொலைவை அளவிடும் அந்த ஒளியியல் அளவு பேர் அளக்கும் முறைக்கு பேர் ஒளி ஆண்டு என்று பெயர். அடுத்து, பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்தில் காணப்படுவது எது? என்னன்னா சூரிய குடும்பம், ஆண்ட்ரோமேடா, மெகலனிக் கிளவுட்ஸ், மேற்கண்ட அனைத்தும் எல்லாமே தான் காணப்படுகிறது பால்வெளி திரள் மண்டலத்தில். இது கொஞ்சம் தவறாக உள்ளது. பால்வெளி திரள் மண்டலத்தில் என்ன காணப்படுகிறதுனா சூரிய குடும்பம் தான் காணப்படுகிறது. பேரண்டத்துல ஒரு இதுதான் பால்வெளி அண்டம். ஆண்ட்ரோமேடா ஒரு அண்டம். புரியுங்களா? அப்போ பால்வெளி திரள் மண்டலத்தில் காணப்படுவது எதுனா சூரிய குடும்பம் தான் கரெக்டா வரும். இந்த ஆண்ட்ரோமேடா மற்றும் மெகலனிக் கிளவுட்ஸ் இதெல்லாம் பூமிக்கு அருகில் காணப்படும் விண்மீன் திரள் மண்டலங்கள். அடுத்து, புவிக்கு அருகில் காணப்படும் விண்மீன் திரள் மண்டலங்கள் எது? இதற்கு சொன்னா பாத்தீங்கன்னா ஆண்ட்ரோமேடா, மெகலனிக் கிளவுட்ஸ் இவை இரண்டுமே பூமிக்கு மிக அருகில் காணப்படும் விண்மீன் திரள் மண்டலங்கள். ஆண்ட்ரோமேடா மற்றும் மெகலனிக் கிளவுட்ஸ் ரெண்டுமே வரும், ஆண்ட்ரோமேடாவும். அடுத்து, ஒளியின் திசைவேகம் வினாடிக்கு எத்தனை கிலோமீட்டர்? இது லைட். இந்த ஒளி லைட். இது எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல செல்கிறது? இந்த வினாடிக்கு ஒரு செகண்டுக்கு எப்பவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் கிலோமீட்டர் தூரம் செல்லும். ஒளியின் திசைவேகம் என்பது வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். வினாடிக்கு, நிமிடத்திற்கு இல்லை. அப்போ நிமிடத்திற்குன்னா 60ஆல பெருக்கணும். அப்போ 3 லட்சம் கிலோமீட்டர் வினாடிக்கு. நிமிடத்திற்கு கேட்டால் 60ஆல பெருக்க வேண்டியது இருக்கும். அடுத்து, ஒளியானது
ஒலியானது, இது வந்து சவுண்டு, வினாடிக்கு எத்தனை மீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது? இது வந்து மீட்டர் வேகத்துல தான் பயணிக்கிறது, அது வந்து கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கிறது. அப்போ இதற்கு சரியான பதில் 330 மீட்டர் என்பது சரியானது, சவுண்டு. அடுத்தது, பேரண்டத்தின் படிநிலைகளை வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் பேரண்டம் சரியாக உள்ளது. இரண்டாவது விண்மீன் திரள் மண்டலம், இதுவும் சரியாக உள்ளது. மூன்றாவது சூரிய குடும்பம் சரியாக உள்ளது. சூரிய குடும்பத்தின் உள் கோள்கள், கோள்கள் பக்கத்துல துணை கோள்கள். அப்போ இவை அனைத்தும் சரியான படிநிலை வரிசையில் காணப்படுகிறது. சோலார் என்ற சொல்லானது சூரிய கடவுள் எனப்படும் சோல் என்ற எந்த மொழியில் இருந்து பெறப்பட்டது? இதற்கு வந்து லத்தீன் மொழி. சோல் அப்படின்னா லத்தீன் மொழி. அப்ப பேரண்டம் என்பது கிரேக்க மொழி சொல், அதை நம்ம நல்லா ஞாபகப்படுத்திக்கணும். சோலார், சோல், சூரிய கடவுள். அப்போ சூரிய குடும்பம் எத்தனை பில்லியன் வருடங்களுக்கு முன்பு உருவானதாக நம்பப்படுகிறது? இதற்கு சரியான பதில் 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக உருவானது. அப்ப பேரண்டம் எப்பொழுது உருவானது என்பது முன்னாடி கேட்டிருக்கோம், அது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து, சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள், குறுங்கோள்கள், துணைக்கோள்கள், வால் நட்சத்திரங்கள், சிறுகோள்கள், விண்கற்கள் ஆகியவை எதனால் பிணைக்கப்பட்டுள்ளன? இவை எல்லாமே வந்து ஒரு வகையான சூரியனின் ஈர்ப்பு விசையால் பிணைக்கப்பட்டுள்ளன. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. சூரியன் சூரிய குடும்பத்தின் மையத்தில் அமைந்துள்ளது, இது வந்து சரியானது. சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்து வான்பொருட்களும் சூரியனை சுற்றி வருகின்றன, இவையும் சரியானது. அடுத்த கேள்வி, சூரியன் சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் எத்தனை சதவீதம் உள்ளது? அப்ப பாருங்க, சூரிய குடும்பத்துல சூரியனோட நிறை சதவீதம் மட்டும் 99.8%. அந்த 0.2% தான் மற்ற கோள்கள், துணைக்கோள்கள், விண்பொருட்கள், வான்பொருட்கள் எல்லாமே அடங்கும் சூரிய குடும்பத்தினுள். அடுத்து, சூரியன் எந்த வெப்பமான வாயுக்களால் ஆனது? இதற்கு சரியான பதில் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம். ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் என்ற இந்த 2 வாயுக்களால் ஆனது, ஹீலியம் மற்றும் ஹைட்ரஜன். தானே ஒளியை உமிழக்கூடிய தன்மை பெற்றது எது? இதற்கு சரியான பதில் சூரியன். அடுத்து, சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை டேஷ் ஆகும். இதற்கு சரியான பதில் 6000 டிகிரி செல்சியஸ், சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை. அடுத்து, சூரிய ஒளி புவியின் மேற்பரப்பை வந்தடைய ஆகும் காலம் எவ்வளவு? இதற்கு சரியான பதில் 8.20 நிமிடங்கள் அல்லது 500 வினாடிகள் என்பதும் சரியானது. 8 நிமிஷம் 20 செகண்ட் 20 வினாடிகள் ஆகும். அப்போ 500 வினாடிகள் என்பதும் சரியான பதில் தான். வினாடிகள்ல கேட்டா 500, நிமிடங்கள்ல கேட்டா 8.20 நிமிடங்கள். அடுத்து, சூரியன் எத்தனை மில்லியன் புவிகளை தன்னகத்துக்குள்ளே அடக்கக்கூடிய வகையில் மிக பெரியதாகும்? இதற்கு சரியான பதில் 1.3 மில்லியன். 3 மில்லியன் பூமிகளை உள்ள அடக்கிற அளவுக்கு பெரியது எது? சூரியன். அடுத்து, கோள்கள், பிளானட்ஸ் என்றால் பொருள் என்ன? கோள்கள் என்றால் பொருள் சுற்றி வருபவர் என்று பொருள். சூரியனை கடிகார சுற்றில், அதாவது கிழக்கில் இருந்து மேற்காக தனது அச்சில் சுற்றி வரும் கோள் எது? எந்த 2 கோள் மற்றும் கிழக்கில் இருந்து மேற்காக சுற்றுகிறது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்புறம் கடிகார சுற்றுல சுற்றுகிறது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதற்கு சரியான பதில் வெள்ளி மற்றும் யுரேனஸ் என்பது சரியான பதில். வெள்ளி மற்றும் யுரேனஸ். மீதி மற்ற எல்லா கோளும் வந்து எதிர்கதிகார சுற்றுல தான் சூரியனை சுற்றி வருகிறது. பூமி கூட மேற்கில் இருந்து கிழக்காக தான் சுற்றுகிறது. டேஷ் நூலில் காணப்படும் வால் நிற விசும்பின் கோல்மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்ற பாடல் வரி சங்க இலக்கியங்களில் காணப்படுகிறது. இதற்கு சரியான பதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சங்க இலக்கியம் நூல் சிறுபானாற்று படை என்பது சரியான பதில். சிறுபானாற்று படை. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் உட்புற கோள்கள் அல்லது புவி நிகர் கோள்கள் என்று அழைக்கப்படுபவை எவை? இதற்கு சரியான பதில் புதன், வெள்ளி, புவி, செவ்வாய் என்பது சரியானது. அடுத்த கேள்வி, வெளிப்புற கோள்கள் அல்லது வியாழன் நிகர் கோள்கள் என்றும் ஜோவியன் என அழைக்கப்படுபவை எவை? இது வெளிப்புற கோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் இவை எல்லாமே வந்து ஜோவியன் கோள்கள் அல்லது வெளிப்புற கோள் அல்லது வியாழன் நிகர் கோள் என்று அழைக்கப்படுகின்றது. அடுத்த கேள்வி,
கீழ்கண்டவற்றுள் வாயு கோள்கள் எது? இது பார்த்தீங்கன்னா வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். மற்றவைகள் எல்லாம் பாறை கோள்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அடுத்து, கீழ்கண்டவற்றுள் பாறை கோள்கள் என்பவை எவை? இதற்கு சரியான பதில் புதன், வெள்ளி, புவி, செவ்வாய் என்பது பாறை கோள்கள் அல்லது உட்புற கோள்கள். அடுத்து, எந்த இரண்டு கோள்களுக்கு இடையே குறுங்கோள்கள் மண்டலம் காணப்படுகிறது? குறுங்கோள்கள் மண்டலம் காணப்படுகிறது. இதற்கு சரியான பதில் செவ்வாய் மற்றும் வியாழன் என்பது சரியானது. செவ்வாய், வியாழன் இடையே இந்த குறுங்கோள் மண்டலம் காணப்படுகிறது. சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் எது? இதற்கு சரியான பதில் புதன். ரோமானிய கடவுளான மெர்க்குரியின் பெயரால் அழைக்கப்படும் கோள் எது? எது பார்த்தீங்கன்னா புதன். ரோமானிய கடவுளான மெர்க்குரியின் பெயர். புதனுக்கு இதுல மெர்க்குரின் தான் அழைப்பாங்க. இரட்டை கோள்கள் என்று அழைக்கப்படுபவை எவை? இரட்டை கோள்கள் என்று அழைக்கப்படுபவை வெள்ளி. வெள்ளியும் பூமியும் தான் இரட்டை கோள்கள் என்று அழைக்கப்படுபவை. விடிவெள்ளி மற்றும் அந்தி வெள்ளி என்று அழைக்கப்படும் கோள் எது? இதற்கு சரியான பதில் வெள்ளி. வெள்ளியோட இந்த பேர் வீனஸ் என்று அழைக்கப்படும். மெர்க்குரி, வீனஸ் இரண்டாவது கோள் வெள்ளி. நீலக்கோள் அல்லது நீர்க்கோள் என்று அழைக்கப்படுவது எது? மூன்றாவதா இருக்கின்ற பூமி தான் நீர்க்கோள் அல்லது நீலக்கோள் என்று அழைக்கப்படுகிறது. ரோமானிய மற்றும் கிரேக்க கடவுள்களின் பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோள் எது? எதுனா எர்த், பூமி தான். அந்த மாதிரி ரோமானிய கடவுளின் பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோள். அடுத்து, புவியின் துருவ விட்டம் எத்தனை கிலோமீட்டர்? புவியின் துருவ விட்டம் 12,714 கிலோமீட்டர் துருவ விட்டம். அதே நிலநடு கோட்டு விட்டம் எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டுக்கிறாங்க கீழே. 12,756 கிலோமீட்டர். அடுத்து, புவி சூரியனை வினாடிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருகிறது? புவியானது சூரியனை எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருகிறது? எதுலனா செகண்ட், வினாடியில கேட்குறாங்க. அப்போ 30 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருகிறது. சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு எத்தனை கிலோமீட்டர்? இதற்கு சிறந்த 150 மில்லியன் கிலோமீட்டர். செவ்வாய் கோளின் மேற்பரப்பில் எதன் ஆக்சைடு உள்ளதால் செந்நிறமாக காட்சியளிக்கிறது? எனவே செவ்வாய் கோள் சிவந்த கோள் என்று அழைக்கப்படுகிறது. என்னன்னா இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருப்பதால் சிவப்பு வண்ணத்தில் காணப்படுகிறது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் எது? அதுக்கு சரியான பதில் இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் என்பது சரியானது. அடுத்த கேள்வி, செவ்வாய் கோளின் வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதியை ஆராய்ச்சி செய்வதற்காக 2014ஆம் ஆண்டு அன்று எந்த விண்கலத்தை அனுப்பியது இந்தியா? இதற்கு சரியான பதில் மங்கள்யான் என்பது சரியானது. இதோட தொடர்ச்சியை காணலாம். சூரியன் மற்றும் பூமி இந்த டாபிக். சூரியனுக்கும் புவிக்கும் இடையிலான சராசரி தூரம் என்ன? இதற்கு சரியான பதில் 150 மில்லியன் கிலோமீட்டர் என்பது சரியானது. மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு வானூர்தி சென்றால் சூரியனை அடைய எத்தனை ஆண்டுகள் ஆகும்? இதற்கு சரியான பதில் 21 ஆண்டுகள் ஆகும். அடுத்து, சூரியனை சுற்றி சுழலும் கோள்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கீழ்கண்டவற்றுள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பி, கிரகங்கள். பிளானட்ஸ். பிளானட்ஸ்னா பொருள், சுற்றி வருபவர். அடுத்து, செவ்வாய் ஒரு டேஷ் கோள். கீழே இருக்கும் பார்த்தா ஏ, சிறிய கோள் என்பது சரியானது. அதுவும் குறிப்பா செவ்வாய் சிவப்பு நிற கோள். அடுத்து, எந்த கோள் ரோமானிய கடவுளின் பெயரில் அழைக்கப்படுகிறது? இதற்கு சரியான பதில் சி, மார்ஸ் என்பது சரியானது. மார்ஸ் செவ்வாய் கிரகம். அடுத்து, செவ்வாயின் மேற்பரப்பில் எந்த கலவை காரணமாக செந்நிறமாக தோன்றுகிறது? இதற்கு சரியான பதில் பி, இரும்பு ஆக்சைடு. அடுத்து, செவ்வாய் கீழ்கண்டவற்றுள் எந்த பெயராலும் அழைக்கப்படுகிறது? இதற்கு சரியான பதில் சி, சிவந்த கோள், சிவப்பு நிற கோள். அடுத்து, செவ்வாயின் வளிமண்டலம் எப்படிப்பட்டது? இதற்கு சரியான பதில் சி, மெல்லிய. அடுத்து, செவ்வாயின் துருவ பகுதிகளில் எதை போன்ற பனிக்கவிகைகள் காணப்படுகின்றன? இதற்கு சரியான பதில் புவியை போல், புவியில இருக்கிற துருவ பிரதேசம் போலதான் செவ்வாயின் துருவ பகுதிகளிலும் பனிகள் காணப்படுகின்றன. பனி பிரதேசங்கள், பனிக்கவிகைகள்.
அடுத்து செவ்வாய்க்கு எத்தனை துணைக்கோள்கள் உள்ளன? இவற்றிற்கு சரியானது 2. புதனுக்கும் வெள்ளிக்கோளுக்கும் துணைக்கோள்கள் கிடையாது. பூமிக்கு ஒரே ஒரு துணைக்கோள், அது சந்திரன். செவ்வாய்க்கு 2 துணைக்கோள்கள் உண்டு. அடுத்து செவ்வாயின் துணைக்கோள்களின் பெயர்கள் டேஷ் மற்றும் டேஷ் ஆகும். இதற்கு சரியான பதில் சி, போபஸ் மற்றும் டீமோஸ் என்பது சரியானது. போபஸ் மற்றும் டீமோஸ். அடுத்து செவ்வாயை ஆராய்வதற்காக அனுப்பப்படும் கருவிகள் யாவை? இதற்கு சரியான பதில் சி, ஆர்பிட்டர்கள் மற்றும் ரோவர்கள் என்பது சரியானது. அடுத்து வியாழன், ஜூபிட்டர் சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கோள் ஆகும். எது சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கோள்? வியாழன், ஜூபிட்டர், அதுதான் பெரிய கோள். அடுத்து வியாழன் சூரியனிடமிருந்து எத்தனையாவது இடத்தில் உள்ளது? இதற்கு சரியான பதில் சி, 5வது இடத்தில் உள்ளது. 5வது கோள் வியாழன். வியாழன் எந்த கடவுளின் பெயரில் அழைக்கப்படுகிறது? இதற்கு சரியான பதில் பி, ரோமானியர்களின் பிரதான கடவுள் ஜூபிட்டர் என்பவர் பெயரால் ஜூபிட்டர் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து புவியை போன்ற பனிக்கவிகைகள் காணப்படும் ஒரே கோள் எது? இதற்கு சரியான பதில் பி, செவ்வாய் என்பது சரியானது. சிவந்த கோள் அல்லது செந்நிற கோள் என்று அழைக்கப்படும் கிரகம் அல்லது கோள் எது? இதற்கு சரியான பதில் பி, செவ்வாய், இரும்பு ஆக்சைடு இருப்பதனால். அடுத்து சூரிய குடும்பத்தில் மிக பெரிய தலைமை கடவுள் பெயரை கொண்ட கிரகம் எது? இதற்கு சரியான பதில் வியாழன் என்பது சரியானது, ஜூபிட்டர். வளிமண்டலத்தில் பனிக்கவிகைகள் காணப்படுவதால் அது எந்த இயல்பை சுட்டுகிறது? இதற்கு சரியான பதில் பி, பனி மற்றும் நீரின் இருப்பு. அடுத்து செவ்வாயில் ஆராய்ச்சி மேற்கொண்ட வாகனங்கள் என்னவாக அழைக்கப்படுகின்றன? இதற்கு சரியான பதில் பி, ரோவர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. வியாழன், ஜூபிட்டர், அதாவது வியாழன் எந்த கடவுளின் பெயரில் அழைக்கப்படுகிறது? இதற்கு சரியான பதில் பி, ரோமானிய பிரதான கடவுள் ஜூபிட்டர். நிலா மற்றும் வெள்ளிக்கோளுக்கு அடுத்ததாக விண்ணில் பிரகாசமாக தெரிவது எது? இதற்கு சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வியாழன் என்பது சரியானது. சூரிய குடும்பத்தில் மிக வேகமாக சுழலக்கூடிய கோள் எது? இதற்கு சரியான பதில் ஜூபிட்டர், வியாழன் என்பது சரியானது. வியாழன் எந்த வகை கோளாகும்? இதற்கு சரியான பதில் வளிமக்கோள் என்பது சரியானது. வியாழனின் வளிமண்டலத்தில் புவியுடன் ஒத்திருக்கும் பெரும்பாலாக காணப்படும் வாயு எது? இதற்கு சரியான பதில் ஹைட்ரஜன் என்பது சரியானது, ஹைட்ரஜன். அடுத்து வியாழன் எவ்வகை வாயுக்களால் ஆனது? இதற்கு சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம், இந்த வாயுக்களால் ஆனது வியாழன் கோள். வியாழன் எத்தனை துணைக்கோள்களை, மூன்ஸ், நிலாக்களை கொண்டுள்ளது? இதற்கு சரியான பதில் சி, 79க்கு மேல். வியாழனின் முக்கிய துணைக்கோள்களில் ஒன்று அல்லாதது எது? இதற்கு சரியான பதில் டி, ரியா என்பது சரியானது. ஐயோ, யூரோப்பா, கேனிமேட் எல்லாமே வியாழனின் துணைக்கோள்கள். அடுத்தது வியாழனின் மிகப்பெரிய துணைக்கோள் எது? வியாழனின் மிகப்பெரிய துணைக்கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேனிமேடு. கேனிமேட் என்பது வியாழனின் மிகப்பெரிய துணைக்கோள். சனிக்கோளுக்கு டைட்டன் வரும்னு நினைக்கிறோம். அடுத்து வியாழனின் 4 முக்கியமான துணைக்கோள் எவை? இதற்கு சரியான பதில் ஏ, ஐயோ, யூரோப்பா, கேனிமேட், கேலிஸ்டோ. இவையெல்லாம் வியாழன் கோளின் மிக முக்கியமான துணைக்கோள்களாகும். அடுத்து மங்கள்யான், மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் செவ்வாயின் வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதியை ஆராய்வதற்காக எந்த நிறுவனம் மங்கள்யான் விண்கலத்தை அனுப்பியது? எதுனா இஸ்ரோ. சி, இஸ்ரோ, இந்தியா, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இந்தியா, இந்த அமைப்பு தான் அனுப்பியது மங்கள்யான் விண்கலத்தை. அடுத்து இஸ்ரோ மங்கள்யான் விண்கலத்தை எப்பொழுது அனுப்பியது? இதற்கு சரியான பதில் 24/9/2014. மங்கள்யான் எனப்படுவது எது? இதற்கு சரியான பதில் சி, செவ்வாயை ஆராயும் விண்கலம். செவ்வாய்க்கான மங்கள்யான் திட்டத்தை தொடங்கிய நாடு எது? இதற்கு சரியான பதில் சி, இந்தியா என்பது சரியானது. செவ்வாய் கோளை ஆராய்ந்த உலக நாடுகளில் இந்தியா எத்தனையாவது நாடாகும்? இதற்கு சரியான பதில் டி, 4ஆம் நாடாகும். செவ்வாய் கோளினை ஆராய்ந்த 3 நாடுகள் இந்தியாவிற்கு முன்னர் யாவை? இதற்கு சரியான பதில்
ரஷ்யா, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா என்பது சரியானது. அடுத்து, மங்கள்யான் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? இதற்கு சரியான பதில் பி. செவ்வாயின் வளிமண்டலத்தை ஆராய்தல். செவ்வாய் கிரகத்தின் வளிமண்டலத்தை ஆராய்தல். அடுத்து சனி, சேட்டர்ன். சனி எந்த வகை கோளாகும்? இதற்கு சரியான பதில் பி. வளையங்கள் கொண்ட கோள். சனிக்கோள் சூரியனிடமிருந்து எத்தனையாவது இடத்தில் அமைந்துள்ளது? இதற்கு சரியான பதில் 6வது இடம். சனிக்கோளானது சூரிய குடும்பத்தின் எத்தனையாவது பெரிய கோள்? சூரிய குடும்பத்தில் 2வது பெரிய கோள். முதல் கோள் வியாழன். சனிக்கோள் எந்த ரோமானிய கடவுளின் பெயரில் அழைக்கப்படுகிறது? இதற்கு சரியான பதில் வேளாண்மை கடவுள் சாடர்ன். சனிக்கோளின் வளையங்கள் எதனால் ஆனவை? சரியான பதில் பி. பாறைகள், பனித்துளிகள் மற்றும் தூசுகள். அடுத்து, சனிக்கோள் எத்தனை துணைக்கோள்களை கொண்டது? இதற்கு சரியான பதில் 62 என்பது சரியானது. சனிக்கோள் எதற்கு ஒப்பாக பல துணைக்கோள்களை உடையது? எதுனா வியாழனுக்கு நிகராக பல துணைக்கோள்களை கொண்டது. வியாழன் தான் அதிக அளவு துணைக்கோள்களை கொண்டது. தற்சமயம் வரைக்கும் 79க்கு மேல் ஆன துணைக்கோள்களை கண்டுபிடித்துள்ளார்கள். அடுத்து, சனிக்கோளின் மிகப்பெரிய துணைக்கோள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி. டைட்டன் என்பது சரியான பதில். அடுத்து, டைட்டன் துணைக்கோள் எத்தகைய வாயுக்களை உள்ளடக்கிய வளிமண்டலத்தை கொண்டுள்ளது? சரியான பதில் நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் என்பது சரியானது. நைட்ரஜன் மற்றும் மீத்தேன். அடுத்து, சூரிய குடும்பத்தில் எந்த துணைக்கோள் வளிமண்டலத்துடன் காணப்படுகிறது? இதற்கு சரியான பதில் சி. டைட்டன் என்பது சரியான பதில். சி. டைட்டன். டைட்டன், சனியின் துணைக்கோளான டைட்டன் மேகங்களால் சூழப்பட்டுள்ளதா? ஆம், மேகங்களால் சூழப்பட்டுள்ளது. அடுத்து, சனிக்கோளின் தனி ஈர்ப்பு திறன் ஸ்பெசிபிக் கிராவிட்டி எதனுடன் ஒப்பிடப்படுகிறது? இதற்கு சரியான பதில் நீருடன் ஒப்பிடப்படுகிறது. அடுத்து, சனிக்கோளின் ஈர்ப்பு திறன் நீரை விட எப்படிப்பட்டது? எதுனா நீரின் ஈர்ப்பு திறனை விட குறைவு. சனிக்கோளை மிகப்பெரிய நீர் நிலத்தில் இட்டால் மிதக்கும் என்ற கருத்து எதை உணர்த்துகிறது? எதுனா சி. அதன் ஈர்ப்பு திறன் நீரை விட குறைவு என்பது சரியானது. அதன் ஈர்ப்பு திறன் நீரை விட குறைவு. சனிக்கோள் நீரில் மிதக்கும் என்ற சிந்தனை வினா எதை விளக்குகிறது? எதுனா அதன் அடர்த்தி நீரை விட குறைவு என்பதை விளக்குகிறது. அடுத்து, யுரேனஸ் கோள். யுரேனஸ் எந்த ஆங்கில வானியலாளர் கண்டுபிடித்தார்? இதற்கு சரியான பதில் சி. வில்லியம் ஹெர்ஷல் என்பது சரியானது. யுரேனஸ் எந்த ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது? இதற்கு சரியான பதில் சி. 1781 என்பது சரியானது. தொலைநோக்கி அதாவது டெலஸ்கோப் மூலம் கண்டறியப்பட்ட முதல் கோள் எது? அதுக்கு சரியான பதில் பி. யுரேனஸ் என்பது சரியானது. யுரேனஸ் சூரியனிடமிருந்து எத்தனையாவது இடத்தில் அமைந்துள்ளது? இது சரியான பதில் பி. 7வது கோள். அடுத்து, யுரேனஸ் கோளில் காணப்படும் முக்கிய வாயு எது? இதற்கு சரியான பதில் மீத்தேன் என்பது சரியான பதில். மீத்தேன் வாயு காணப்படுகிறது. அடுத்து, யுரேனஸ் கோள் பச்சை நிறமாக தோன்றுவதற்கான காரணம் என்னன்னா மீத்தேன் வாயுவினால் பச்சை நிறமாக காணப்படுகிறது. யுரேனஸ் எந்த கடவுளின் பெயரில் அழைக்கப்படுகிறது? எதுனா கிரேக்க விண்கடவுள் யுரேனஸ். கிரேக்கர்களுடைய விண்கடவுளான யுரேனஸ் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. அடுத்து, யுரேனஸ் தன் அச்சில் எந்த திசையில் சுற்றுகிறது? எதுனா கடிகார திசையில் சுற்றுகிறது. அதே மாதிரி வெள்ளிக்கோளும் கடிகார திசையில் சுற்றும். அதே மாதிரி மற்ற அனைத்து கிரகங்களும், அதாவது யுரேனஸ், வெள்ளியை தவிர மற்ற எல்லா கோள்களும் சூரியனின் எதிர் கடிகார திசையில் சுற்றும். அடுத்து, வெள்ளிக்கோளை போன்ற எந்த கோள் தன் அச்சில் கடிகார சுற்றில் சுழல்கிறது? இதற்கு சரியான பதில் யுரேனஸ். அடுத்து, யுரேனஸ் அச்சு எப்படிப்பட்டது? இந்த யுரேனஸ் கோளோட அச்சு எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அது சி. மிகவும் சாய்ந்துள்ளதாக உள்ளது. மிகவும் சாய்ந்துள்ளதாக உள்ளது. நெப்டியூன் கோளுக்கு எத்தனை துணைக்கோள்கள் உள்ளன?
இதற்கு சரியான பதில் 14 என்பது சரியான பதில். அடுத்து, நெப்டியூன் கோளின் மிகப்பெரிய துணைக்கோள் எது? இதற்கு சரியான பதில் பி, ட்ரைடன் என்பது சரியான பதில். நம்ம இந்த 4 கோளுக்கும் மிகப்பெரிய துணைக்கோள் எதுன்ட்டு தெரிஞ்சு வைத்துக் கொள்வது நல்லது. பொறுத்துக்களை கேட்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. நெப்டியூன் கோள் எதனால் மிகவும் குளிர்ந்த கோளாக கருதப்படுகிறது? இதற்கு சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரியனிடம் இருந்து மிகவும் தொலைவில் இருப்பதால் அது குளிர்ந்த கோளாக கருதப்படுகிறது. அடுத்து, நெப்டியூன் கோள் எப்படிப்பட்ட நிறத்தில் காணப்படுகிறது? இதற்கு சரியான பதில் பி, நீலம் மற்றும் வெள்ளை நிறத்தில் காணப்படுகிறது. நெப்டியூனின் நிறம் எந்த கோளில் இருந்து வேறுபடுகிறது? இதற்கு சரியான பதில் பி, யுரேனஸ் என்பது சரியானது. நெப்டியூன் பொதுவாக எப்படி போற்றப்படுகிறது? இதற்கு சரியான பதில் பி, குளிர்ந்த கோள். சூரியனிடமிருந்து வெகு தொலைவில் இருப்பதால் இது குளிர்ந்த கோள் என்று அழைக்கப்படுகிறது. நெப்டியூனை தாண்டி காணப்படும் சிறிய விண்பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? இதற்கு சரியான பதில் பி, குள்ளக்கோள்கள் என்று அழைக்கப்படுகின்றன. குள்ளக்கோள்களின் முக்கிய இயல்பு எது? இதற்கு சரியான பதில் மிகவும் குளிர்ந்ததும் ஒளி இல்லாததுமாக இருக்கும். இது குள்ளக்கோள்கள். குள்ளக்கோள்கள் எந்த வடிவத்தில் காணப்படுகின்றன? இதற்கு சரியான பதில் பி, கோள வடிவில் காணப்படுகின்றன. குள்ளக்கோள்கள் தமது சுற்றுப்பாதையை யாருடன் பகிர்ந்து கொள்கின்றன? இதற்கு சரியான பதில் பி, பிற குள்ளக்கோள்களுடன் பகிர்ந்து கொள்கின்றன. அடுத்து, புளூட்டோ என்ற குள்ளக்கோள் எதனுக்குள் அடங்கும் கீழ்கண்டவற்றுள்? அப்போ புளூட்டோ என்பது குள்ளக்கோள். சூரிய குடும்பத்தில் காணப்படும் 5 குள்ளக்கோள்கள் எவை? இதற்கு சரியான பதில் ஏ, புளூட்டோ, செரஸ், ஈரிஸ், மேக்மேக், ஹௌமியே. இது எல்லாமே குள்ளக்கோள்கள். நிலவு, த மூன், கோள்களை சுற்றி வரும் விண்பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? கோள்களை சுற்றி வரும் விண்பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, துணைக்கோள்கள் என்று அழைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டு, பூமிக்கு துணைக்கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நிலா, த மூன். அடுத்து, புவியின் ஒரே துணைக்கோள் எது? இதற்கு சரியான பதில் சி, நிலா என்பது சரியானது. அடுத்து, நிலா தன்னைத்தானே சுழல எடுக்கும் காலம் எவ்வளவு? இதற்கு சரியான பதில் 27 நாட்கள் 8 மணி நேரம் என்பது சரியானது. நிலவு புவியை சுற்றுவதற்கும் தன்னைத்தானே சுற்றுவதற்கும் எடுத்துக்கொள்ளும் நேரம் எப்படி உள்ளது? இதற்கு சரியான பதில் 1 ஆகும். நிலவு புவியை சுற்றுவதற்கும் தன்னைத்தானே சுற்றுவதற்கும் எடுத்துக்கொள்ளும் நேரம் எப்படி உள்ளதுன்னா 1 ஆகும். நிலவின் மேற்பரப்பில் பள்ளங்கள் அதிகமாக காணப்படுவதற்கான காரணம் என்ன? இது என்னன்னா சி, விண்கற்கள் மோதல். அடுத்து, நிலவு புவியில் இருந்து எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது? இதற்கு சரியான பதில் பி, 3,84,400 கிலோமீட்டர். நிலவு புவியில் இருந்து எவ்வளவு அளவுடையது? இதற்கு சரியான பதில் சி, 4 1 பங்கு. மனிதன் தரையிறங்கிய ஒரே விண்பொருள் எது? இதற்கு சரியான பதில் நிலா என்பது சரியானது. இந்தியாவில் நிலவை ஆராய அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் எது? இதற்கு சரியான பதில் சி, சந்திராயன் 1 என்பது சரியானது. சந்திராயன் 1 எந்த ஆண்டில் விண்ணில் செலுத்தப்பட்டது? இதற்கு சரியான பதில் சி, 2008 என்பது சரியான பதில். அடுத்து, சிறுகோள்கள், ஆஸ்ட்ராய்ட்ஸ். இதை பற்றி தலைப்பு. சூரியனை சுற்றி வரும் சிறிய திடப்பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? அதற்கு சிறுகோள்கள் அல்லது ஆஸ்ட்ராய்ட்ஸ் என்று பெயர். அடுத்து, சிறுகோள்கள் எதற்கிடையில் அமைந்துள்ளன? இதற்கு சரியான பதில் செவ்வாய் மற்றும் வியாழன் கோள்களுக்கு இடையே அமைந்துள்ளன. சிறுகோள்கள் கோள்களாக ஏன் அழைக்கப்படுவதில்லை? ஏன்னா அவை மிகச் சிறியவை. சிறுகோள்கள் இன்னொரு பெயரில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது?
இதற்கு சரியான பதில் குறுங்கோள்கள் என்பது சரியான பதில். குறுங்கோள்கள். அடுத்து வால் விண்மீன்கள், கோமெட்ஸ், கோமெட்ஸ் வால், வால் விண்மீன் வால், விண்மீன்கள் எப்படிப்பட்ட அமைப்பை கொண்டுள்ளன? விண்மீன்கள் எப்படிப்பட்ட ஒரு அமைப்பை கொண்டுள்ளன? வால் விண்மீன்கள். இதற்கு சரியான பதில் ஏ, ஒரு தலை மற்றும் வால் போன்று இருக்கிறது. அடுத்து வால் விண்மீன்களின் தலைப்பகுதி எதனால் ஆனது? இதற்கு சரியான பதில் திடப்பொருட்கள் மற்றும் பனிக்கட்டிகளால் ஆனது. அடுத்து வால் விண்மீன்களின் வால் பகுதி எதனால் ஆனது? எதனா? பி, வாயுக்களால் ஆனது. புவிக்கு அருகில் 76 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய வால் விண்மீன் எது? இதற்கு சரியான பதில் ஹேலி வாலி விண்மீன். ஹேலி வால் விண்மீன். ஹேலி வால் விண்மீன் கடைசியாக எப்போது வானில் தென்பட்டது? இதற்கு சரியான பதில் பி, 1986. ஹேலி வால் விண்மீன் மீண்டும் எந்த ஆண்டில் தோன்றும் என்று கணிக்கப்பட்டுள்ளது? இதற்கு சரியான பதில் பி, 2061 என்பது சரியானது. அடுத்து சூரிய குடும்பத்தில் காணப்படும் சிறு கற்கள் மற்றும் உலோக பாறைகளால் ஆன விண்பொருட்கள் என்ன என்று அழைக்கப்படுகின்றன? இதற்கு சரியான பதில் சி, விண்கற்கள் என்று அழைக்கப்படுகின்றன. விண்கற்கள் புவியின் வளிமண்டலத்தை அடையும் போது எது நடக்கும்? இதற்கு சரியான பதில் பி, எரிந்து ஒளிர்கிறது. விண்கற்கள் எரிந்து ஒளிர்வதால் அவற்றை இன்னொரு பெயரில் என்ன என்று அழைக்கின்றோம்? இதற்கு சரியான பதில் பி, எரி நட்சத்திரம் என்பது சரியானது. அடுத்து புவியின் மேற்பரப்பை தாக்கும் விண்கற்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதற்கு சரியான பதில் பி, விண்வீழ்கற்கள். விண்வீழ்கற்கள். அடுத்து விண்வீழ்கற்கள் எனப்படுவது எந்த நிலையில் உள்ள விண்கற்கள்? இது சரியான பதில் பி, வளிமண்டலத்தை கடந்து புவியை தாக்கும் போது அது விண்வீழ்கற்களாக மாற்றப்படுகிறது. புவியின் வடிவமும் சாய்வும் புவி எந்த வடிவத்தில் உள்ளது? எதுனா கோள வடிவம். குறிப்பாக ஜியாய்டு அப்படின்ற வடிவத்தை குறிப்பாங்க. அடுத்து புவி எதை சுற்றி தன் அச்சு சுழல்கிறது? எதை சுற்றி தன் அச்சில் சுழல்கிறது? சி, தன்னைத்தானே சுற்றி தன் அச்சில் சுழல்கிறது. அடுத்து புவியின் அச்சு எந்த இடத்திலிருந்து எந்த இடத்துக்கு கற்பனையாக கொண்டு வரப்படுகிறது? இதற்கு சரியான பதில் பி, வடதுருவம் முதல் தென் துருவம் வரை. புவியின் அச்சு புவி சுற்றும் திசையுடன் எவ்வளவு சாய்ந்துள்ளது? இதற்கு சரியான பதில் 23.5 டிகிரி சாய்ந்துள்ளது. புவி சாய்வால் தன் சுற்றுவட்ட பாதைக்கு எவ்வளவு கோணமானது? எவ்வளவு கோணமானதுன்னா பி, 66.5 டிகிரி. நிலநடு கோட்டு பகுதியில் புவியின் சுழலும் வேகம் எவ்வளவு? எவ்வளவு வேகத்துல புவி சுழல்கிறது? எங்க? நிலநடு கோட்டு பகுதியில். பூமியை இரண்டாக பிரிக்கும் கோடு. எதுனா 1670 கிலோமீட்டர் பை மணி நேரம். ஒரு மணி நேரத்திற்கு 1600 கிலோமீட்டர் வேகத்தில் சுழல்கிறது. அடுத்து 60 டிகிரி வடக்கு அட்சரேகையில் துருவ பிரதேச பகுதியில் புவியின் சுழலும் வேகம் எவ்வளவு? இதற்கு சரியான பதில் பி, 845 கிலோமீட்டர் பை மணி. மணிக்கு 845 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுகிறது. இதை நம்ம குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து புவியின் துருவ பகுதியில் சுழலும் வேகம் எப்படி இருக்கும்? என்னன்னு பார்த்தீங்கன்னா பி, சுழியாகும். துருவ பகுதிகளெல்லாம் புவியோட அந்த சுழலும் வேகம் சுழியாகும், 0 தான். புவி தன் அச்சில் சுழலுவதை எப்படி கூறுகிறோம்? இதற்கு சரியான பதில் ஏ, சுழலுதல், அதாவது ரொட்டேஷன். அடுத்து புவி மேற்கிலிருந்து கிழக்காக சுழலும் நேரம் எனப்படும் ஒரு சுழலுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? புவி சூரியனை சுழல்வதற்கு தன்னைத்தானே சுற்றுவதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறது? இதற்கு சரியான பதில் பி, 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் 4.90 வினாடிகள். நள்ளிரவு சூரியன் என்பது இவற்றில் நிகழும் நிகழ்வு எது? எதுனா இரு அரை கோளங்களில் கோடை காலத்தில் ஆர்டிக் மற்றும் அண்டார்டிக் வட்டங்களில் நள்ளிரவுல சூரியன் உதிக்கும் அப்படின்வாங்க. நள்ளிரவு சூரியன் நிகழும் போது
24 மணி நேரமும் எது தெரிகிறது? எதுனா சூரியன் தெரியும். புவி சுழற்சி மற்றும் சுழலுதல். புவி ஒரு முறை சுழல்வதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கிறது? இதற்கு சரியான பதில் ஒரு நாள், அதாவது 24 மணி நேரம். அடுத்து, புவி சுழற்சியால் என்ன ஏற்படுகிறது? என்ன ஏற்படுகிறது புவி சுழற்சியினால் பார்த்தீங்கன்னா இரவும் பகலும் ஏற்படுகிறது. இரவும் பகலும், புவி சுழற்சியால் இரவும் பகலும் ஏற்படுகிறது. புவி எந்த வடிவத்தில் உள்ளது? எதுனா கோள வடிவம், குறிப்பா ஜாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. புவியின் ஒரு பகுதியில் மட்டும் சூரிய வெளிச்சம் விழுவதால் என்ன ஆகிறது? என்னன்னா பி, பகல் இருக்கும் பங்கு. புவியின் ஒளி இல்லாத பகுதியை பிரிக்கும் கோட்டை எதனால் அழைக்கப்படுகிறது? எதுனா சி, ஒளிர்வு வட்டம், டெர்மினேட்டர் லைன். இந்த லைனுக்கு இருக்கிறது ஒளி இருக்கிற பகுதியாகவும் பகலாகவும், இந்த பகுதி இரவாகவும் பிரிக்கப்படுகிறது. அதுக்கு லைனுக்கு பேரு டெர்மினேட்டர் லைன். அடுத்த கேள்வி, புவி சூரியனை சுற்றும் பாதை எப்படி இருக்கும்? இதற்கு சரியான பதில் பி, நீள்வட்ட பாதையில். புவி சூரியனை சுற்றும் வேகம் என்ன? இதற்கு சரியான பதில் பி, 30 கிலோமீட்டர் பை மணி என்பது சரியானது. புவி சூரியனை ஒரு முறை சுற்றி வர எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கொள்கிறது? இதற்கு சரியான பதில் பி, 365 நாட்கள் என்பது சரியானது. புவியின் அந்த விட்டத்தில் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூடுதலாக ஒரு நாள் சேர்க்கப்படுகிறது. அது எந்த மாதம்? இதுனா பிப்ரவரி. 4 ஆண்டுக்கு ஒரு முறை 29 நாட்களாக வரும். லீஃப் ஆண்டு அப்படின்னு கணக்கு பண்றோம். பிப்ரவரி மாதம் 29 நாட்கள் இருக்கும் ஆண்டை என்ன என்று அழைக்கிறார்கள்? என்னன்னா சி, லீஃப் வருடம், லீப் இயர். புவி தன் அச்சில் சாய்ந்து சூரியனை சுற்றுவதால் என்ன தோன்றுகிறது? இதற்கு சரியான பதில் பருவ காலங்கள் என்பது சரியானது. இது ரொம்ப மிக முக்கியமான கேள்வி. சூரிய அண்மை புள்ளி பெரிலியன் அப்படின்னு கேட்பாங்க. சூரிய அண்மை புள்ளிக்கு பேர் பெரிலியன் என்றால் என்ன? புவி சூரியனுக்கு மிக அருகில் வரும் நிலை சூரிய தொலைதூர புள்ளி. புவி சூரியனுக்கு மிக அருகில் வரும் நிலை. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா பி, இதுக்கு பேர் தான் பெரிலியன். இதை நம்ம குறித்து வச்சுக்கணும். சூரிய அண்மை புள்ளி பெரிலியன், புவி சூரியனுக்கு மிக அருகில் வரும் நிலை சூரிய அண்மை புள்ளி பெரிலியன். அதை கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். அடுத்து, சூரிய தொலைதூர புள்ளி ஹேப்பிலியன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா புவி சூரியனிடமிருந்து மிக தூரத்தில் இருக்கும் நிலை. இதையும் நம்ம குறித்து வச்சுக்கணும். பெரிலியன்னா என்ன, ஹெப்பிலியன்னா என்னன்ட்டு புரிஞ்சு வச்சுக்கணும். புவி சூரியனை சுற்றி வருவதால் மார்ச் 21 முதல் செப்டம்பர் 23 வரை புவியின் எந்த அரைக்கோளம் சூரியனை நோக்கி சாய்கிறது? எதுனா வட அரைக்கோளம் சூரியனை நோக்கி சாய்கிறது. அதனால தான் நம்ம வட அரைக்கோளத்தில் இருப்பதனால தான் மார்ச் மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரை இந்தியாவிற்கு கோடைக்காலமாக உள்ளது. அடுத்து, புவியின் மற்றொரு அரைக்கோளம் எப்படி இருக்கும்? புவியின் மற்றொரு அரைக்கோளம் எப்படி இருக்குன்னா சூரியனிடமிருந்து விலகி இருக்கும். தென் அரைக்கோளம் சூரியனிடமிருந்து விலகி இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் அவங்களுக்கெல்லாம் குளிர்காலமாக இருக்கும். செப்டம்பர் 23 முதல் மார்ச் 21 வரை புவியின் எந்த அரைக்கோளம் சூரியனை நோக்கி சாய்கிறது? எந்த அரைக்கோளம் பார்த்தீங்கன்னா ஏ, தென் அரைக்கோளம் என்பது சரியானது. செப்டம்பர் 23 முதல் மார்ச் 21 வரை புவியின் மற்றொரு அரைக்கோளம் எவ்வாறு இருக்கும்? எதுனா வட அரைக்கோளம் சூரியனிடமிருந்து விலகி இருக்கும். வட அரைக்கோளம் சூரியனிடமிருந்து விலகி இருக்கும். அடுத்து, புவி சூரியனை சுற்றி நகர்வதால் ஏற்படும் தோற்றம் என்ன? இதற்கு சரியான பதில் சி, சூரியன் நிலநடுக்கோட்டிற்கு வடக்கிலும் தெற்கிலும் நகர்வது. மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23 அன்று நிலநடுக்கோட்டு பகுதியில் சூரியனின் கதிர்கள் எவ்வாறு விழும்? இதற்கு சரியான பதில் பி, செங்குத்தாக விழும். மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23 அன்று புவியின் எல்லா பகுதிகளிலும் பகலும் இரவும் எப்படி இருக்கும்? ஏன்னா சமமாக இருக்கும். இது ரொம்ப முக்கியமான கேள்வி, பழைய டெட் கொஸ்டின் இது. மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23 நாட்களை என்ன என்று அழைக்கின்றார்கள்? என்னன்னா பி, சம இரவு பகல் நாட்கள். கோடைக்கால கதிர் திருப்பம் மற்றும் குளிர்கால கதிர் திருப்பம் ஜூன் 21 அன்று சூரியன் செங்குத்து கதிர்கள் எதற்கு பாதையில் விலகுகின்றன? எந்த பாதையில் விலகுகின்றன?
எதுனா பி கடகரேகை, டிராபிக் ஆஃப் கேன்சர். ஜூன் 21 அன்று வட அரைக்கோளத்தில் என்ன நிகழ்கிறது? என்னன்னா மிக நீண்ட பகல். ஜூன் 21 அன்று தென் அரைக்கோளத்தில் என்ன நிகழ்கிறது? இதற்கு சரியான பதில் பார்த்தீங்கன்னா மிக நீண்ட இரவு. ஜூன் 21 அன்று நிகழும் நிகழ்வு என்ன என்று அழைக்கப்படுகிறது? இதுனா கோடைக்கால கதிர் திருப்பம். கோடைக்கால கதிர் திருப்பம். டிசம்பர் 22 அன்று சூரியனின் செங்குத்து கதிர்கள் எதன் மீது விழுகின்றன? இதுனா மகர ரேகை, டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். டிசம்பர் 22 அன்று நிகழும் நிகழ்வு என்ன என்று அழைக்கப்படுகிறது? என்னன்னா குளிர்கால கதிர் திருப்பம். குளிர்கால கதிர் திருப்பம். டிசம்பர் 22 அன்று தென் அரைக்கோளத்தில் பகல் மற்றும் இரவு நிலை எப்படி காணப்படுகிறது? இதுனா பகல் நீண்டு இருக்கும். பகல் நீண்டு இருக்கும். அடுத்தது, புவி தன் அச்சில் 23.5 டிகிரி சாய்வில் இல்லாது இருந்தால் என்ன நிகழும் என நீங்கள் நினைக்கிறீர்கள்? இதற்கு சரியான பதில் ஏ பருவகாலங்கள் ஏற்படாது. பூமி 23.5 டிகிரி சாய்ந்து சுற்றுவதால் தான் பருவகாலங்கள் ஏற்படுகின்றது. அடுத்து, உயிரினங்கள் வாழக்கூடிய கோள் எது? இதற்கு சரியான பதில் பி புவி, பூமி. அடுத்து, புவியில் காணப்படும் 3 முக்கிய தொகுதிகள் யாவை? இதற்கு சரியான பதில் பி பாறைக்கோளம், நீர்க்கோளம் மற்றும் வளிமண்டலம், வளிக்கோளம். உயிரினங்கள் வாழக்கூடிய குறுகிய மண்டலம் என்ன என்று அழைக்கப்படுகிறது? இதற்கு சரியான பதில் சி உயிர்கோளம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, லித்தோஸ்பியர் பாறைக்கோளம் என்ற சொல் எந்த மொழியில் இருந்து வந்தது? இதற்கு சரியான பதில் பி கிரேக்க மொழி சொல். புவியின் மேற்பரப்பில் உள்ள பாறைகள் மற்றும் மண் அடுக்குகள் எதை சொல்லும்? இதற்கு சரியான பதில் டி பாறைக்கோளம், பாறைக்கோளம். கீழ்கண்டவற்றுள் பாறைக்கோளத்தில் என்ன காணப்படுகின்றன? இதற்கு சரியான பதில் நீர் மற்றும் உயிரினங்கள் எல்லாமே காணப்படுகிறது பாறைக்கோளத்தில், உயிரினங்கள். நீர்க்கோளம் ஹைட்ரோஸ்பியர். ஹைட்ரோ என்ற சொல்லின் பொருள் என்ன? இதற்கு சரியான பதில் பி நீர் என்பது இதன் பொருள். ஹைட்ரோ என்ற கிரேக்க சொல்லிலிருந்து வரும் சொல் எது? எதுனா சி நீர்க்கோளம், ஹைட்ரோஸ்பியர். நீர்க்கோளம் உள் என்னவையெல்லாம் அடங்கும்? இதற்கு சரியான பதில் ஏ பெருங்கடல்கள், ஆறுகள், ஏரிகள், பனிக்கவிகைகள், வளிமண்டலத்தில் காணப்படும் நீராவி, இவை அனைத்துமே நீர்க்கோளத்தில் அடங்கும். பனிக்கவிகைகள் எங்கு காணப்படுகின்றன? இது அண்டார்டிகா பகுதிகளில் காணப்படுகிறது மற்றும் மலை உச்சிகளில் காணப்படுகிறது, மலை ஆட்சிகளில் இல்ல, உச்சிகளில். அடுத்து, வளிமண்டலம் அட்மாஸ்பியர். அட்மோ என்ற கிரேக்க சொல்லின் பொருள் என்ன? இதற்கு சரியான பதில் சி காற்று என்பது இதன் பொருள். அடுத்து, புவியை சுற்றி காணப்படும் பல்வேறு காற்று தொகுதிகளை என்ன என்று அழைக்கின்றோம்? என்னன்னா வளிமண்டலம், வளிமண்டலம். அடுத்து, வளிமண்டலத்தில் எந்த வாயு அதிகமாக உள்ளது? எதுனா கிட்டத்தட்ட ஹைட்ரஜன் 78% காணப்படுகிறது. மன்னிக்கவும், வளிமண்டலத்தில் எந்த வாயு அதிகம் உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது நைட்ரஜன் தான் அதிகம். அடுத்து, வளிமண்டலத்தில் நைட்ரஜன் வாயுவின் சதவீதம் எவ்வளவு? இதுக்கு சரியான பதில் 78%. இது ஹைட்ரஜன் நைட்ரஜன் குழப்பம் வரும். நைட்ரஜன் தான் வாயுக்களிலேயே அதிகமாக காணப்படுகிறது, காற்றிலேயே 78%. அடுத்து, வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் வாயு மாதிரி பெருமளவு எவ்வளவு? இதுதான் ஆக்சிஜன் காற்றுல 21% காணப்படுகிறது. அடுத்து, வளிமண்டலத்தில் குறைந்த அளவில் காணப்படும் வாயுக்கள் எவை? இதற்கு சரியான பதில் ஏ கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கான், ஹைட்ரஜன், ஹீலியம் மற்றும் ஓசோன். இதெல்லாம் குறைந்த அளவில் காணப்படுகிறது. அடுத்து, நீர்க்கோளம் ஹைட்ரோஸ்பியர். ஹைட்ரோ என்ற சொல்லின் பொருள் என்ன? ஹைட்ரோ என்ற சொல்லின் பொருள் நீர். அடுத்து, ஹைட்ரோ என்ற கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்ட பெயர் என்ன? ஹைட்ரோனா ஹைட்ரோஸ்பியர். அடுத்து, நீர்க்கோளத்தில் பின்வரும் எவை அடங்கும்?
இவை அனைத்துமே நீர்க்கோளத்தில் அடங்கும். பெருங்கடல்கள், கடல்கள், ஆறுகள், ஏரிகள், மலை உச்சிகளில் காணப்படும் பனி கவிகைகள். அடுத்து அட்மாஸ்பியர். அட்மோ என்ற கிரேக்க சொல்லின் பொருள் என்ன? அட்மோ அப்படின்னா வளி அல்லது காற்று. வளி அல்லது காற்று. அடுத்து புவியை சுற்றி காணப்படும் பல்வேறு காற்று தொகுதிகளை கலெக்டிவ்லி என்ன என்று கூறுகிறோம்? இதற்கு சரியான பதில் ஏ, வளிமண்டலம். அடுத்து வளிமண்டலத்தில் முதன்மையான வாயுக்கள் எவை? இதற்கு சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன். 78% பிளஸ் இது 28% ஆக்சிஜன். வளிமண்டலத்தில் நைட்ரஜனின் சதவீதம் என்ன? இதற்கு சரியான பதில் பி, 78%. வளிமண்டலத்தில் ஆக்சிஜனின் சதவீதம் என்ன? இதற்கு சரியான பதில் ஏ, 21%. அடுத்து வளிமண்டலத்தில் காணப்படும் வாயுக்கள் எவை? கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கன், ஹைட்ரஜன், ஹீலியம், ஓசோன், ஆக்சிஜன் எல்லாமே காணப்படுகிறது. அடுத்து உயிர்கோளம், பயோஸ்பியர். அப்போ உயிரினங்கள் வாழக்கூடிய பகுதியை புவியின் எந்த தொகுதிக்குள் வருகின்றது? இதற்கு சரியான பதில் உயிர்கோளம். பயோ என்ற கிரேக்க சொல்லின் பொருள் என்ன? பயோ என்ற கிரேக்க சொல்லின் பொருள் சி, உயிர் என்று பொருள். அடுத்து உயிர்கோளம் எந்த பகுதிகள் மற்றும் தொகுதிகளுடன் தொடர்புடையது? இதற்கு சரியான பதில் பி, பாறை கோளம், நீர்கோளம், வளிமண்டலம். உயிர்கோளம் எந்த வகை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? இதற்கு சரியான பதில் பி, சூழ் மண்டலங்கள், சூழ்நிலை மண்டலங்கள். அடுத்து ஒவ்வொரு சூழல் மண்டலமும் எவற்றை கொண்டுள்ளது? எவற்றை கொண்டுள்ளதுன்னா ஏ, வானிலை, தாவரங்கள், விலங்கினங்கள் இவற்றை கொண்டுள்ளது. இந்திய பெருங்கடலில் உள்ள மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகத்தின் பரப்பளவு எவ்வளவு? இதற்கு சரியான பதில் 10,500 சதுர கிலோமீட்டர். அப்போ 6ஆம் வகுப்பு முதல் பாடம் முடிந்தது. இந்த கேள்வியெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. நன்றி.